ஸோ ரிச் பீப்புள்ஸ் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம? உண்மையை சொல்லணும்னா அவங்க ஸ்பெஷல்லாம் இல்லை. ஸோ அவங்க ஹேபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ ரிச் பீப்புள்ஸ் டெய்லி ரொம்ப பெருசாக ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் டெய்லியும் ஒர்க் பண்ணால் கரெக்டாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பணம் வர இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மணி போகிற இடத்துலையும் கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. நம்மளாம் ரொம்ப பெருசாக ஏர்ன் பண்ணும்போது நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக நினைப்போம். ஆனால் ரிச் பீப்புள்ஸ் கொஞ்சம் ஏர்ன் பண்ணாலே போதும். ஸோ அவங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேத்துக்குள்ளே மைண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப பெருசாக ஏர்ன் பண்ணிட்டோன்னா டக்குன்னு வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரிச் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பெருசாக ஏர்ன் பண்ணாலும் கம்மியாக ஏர்ன் பண்ணாலும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அசெட்டை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு பீப்புள் வந்து என்ன பண்ணுறோம், ஸோ ப்ரெசென்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வாழ வந்து பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்கம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ஹேபிட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.